பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வமினன்னாஸ் மையோஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. மனிதர்களிலே ஒருவன் இருக்கின்றான், உலக வாழ்க்கையை பற்றி அவனுடைய பேச்சு இருக்கிறதே நாயகமே, அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, அவனுடைய இதயத்திலே இருப்பதை பற்றி அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான். அவன் வஹுவ அலத்துல் ஹிசாம், கொடிய பகைவனாக இருக்கிறான். வைதா தவல்லா, உங்களை விட்டு அவன் திரும்பினால், சாஃபில் அருதி லியுஃப்ஸித ஃபீஹா, பூமியிலே கலகத்தை உண்டாக்குவான், கலகத்தை உண்டாக்க முயற்சிப்பான். வயுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல, விளைநிலங்களையும் கால்நடைகளையும் அழிப்பதற்கு முயற்சிப்பான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், கலகத்தை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. வைதா கீல லஹு தகில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று அவனிடத்திலே சொல்லப்பட்டால், அஹதத்துஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், ஆணவம் இருக்கிறதே அவனை பாவத்தின் பக்கமாக இழுத்து கொண்டு போகும். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், நரகமே அவனுக்கு போதுமானதாகும். வலபீசல் மிஹாத், தங்கக்கூடிய இடத்திலே அது மிக கெட்ட இடமாக இருக்கிறது. வமினன்னாஸ் மையஸ்ரீ நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக தன்னையே இழக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களை இப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அடியார்களின் மீது அல்லாஹ் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முனாஃபிக்குகளினுடைய வேலைகள், அந்த முனாஃபிக்குகளினுடைய அடையாளங்கள், இது எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்து இருக்கிறதே அஹ்னஸ் இப்னு ஷரீக் சகஃபி அவனை பற்றி இறங்கிய ஆயத்து தான் இந்த ஆயத்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த அஹ்னஸ் இருக்கின்றானே, இவன் முனாஃபிக்கானவனாக இருந்தான். அதாவது வெளிரங்கத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி காட்டிக்குவான், ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தா நயவஞ்சகத்தனம், இஸ்லாத்திற்கு மாற்றமான எண்ணங்கள், இது எல்லாம் அவனுக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னு சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, இது முனாஃபிக்குகளுடைய விஷயத்திலே இறங்கியது தாங்க. அந்த முனாஃபிக்குகளிலே அந்த முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் பொதுப்படையாக இறங்கிய ஆயத்து தான் இந்த ஆயத்து. அந்த முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, ஹுபைப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தோழர்கள், அவங்கள பற்றி தவறான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னால், ரஜியிலே ஷஹீதானவர்கள், ரஜியிலே ஷஹீது செய்யப்பட்டவர்கள் இவர்கள். ஸோ அதனால் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த ஷுஹதாக்களை புகழ்ந்து, வமினன்னாஸ் மையஸ்ரீ நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ் தாலாவினுடைய திருப்பொருத்தத்தை தேடியவர்களாக தன்னுடைய உயிரையே இழந்த மக்களும் இருக்கிறார்கள், மனிதர்களிலே அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா இவர்களை புகழ்ந்து அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல், முனாஃபிக்குகளை பற்றி அவங்களை கேவலப்படுத்தி இறக்கப்பட்ட ஆயத்து தான் வமினன்னாஸி மையோஜிபுக கௌலுஹு அப்படிங்கிற அந்த ஆயத்து அப்படின்னு இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத்து பொதுப்படையான ஆயத்து, யாரையும் குறிப்பிட்டு அல்லாஹ் தாலா பேசலை. முனாஃபிக்குகள் மொத்த பேத்தையும் அல்லாஹ் தாலா பேசுகின்றான். முதல் ஆயத்தும் ரெண்டாவது ஆயத்தும் முனாஃபிக்குகளை பற்றி பேசக்கூடிய ஆயத்து தான். அடுத்து எல்லா மூமின்களையும் புகழ்ந்து அல்லாஹ் தாலா மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்களும் இதே கருத்து தான் சொல்கிறாங்க. இதுதான் சரியும் கூட. ஏன்னா ஆயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது.
ஹதரத் நௌஃப் பக்காலி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இவங்க தௌராத் இன்ஜீல் இந்த வேதங்களையும் கூட அவங்க அறிந்து வைத்திருந்தார்கள். இதையும் தெரிந்த ஒரு ஆலிமாக இவர்கள் இருந்தார்கள். அவங்க சொல்கிறாங்க, இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய சில பேருடைய தீமைகளை பற்றி அல்லாஹ் தாலா வேதத்திலே கூட அல்லாஹ் தாலா பேசியிருக்கிறான். சில பேர் மார்க்கத்தை காட்டி உலகத்தை சம்பாதிப்பார்கள். அவங்களுடைய நாவுகளை பார்த்தா தேனை விட இனிமையானதாக இருக்கும், ஆனால் உள்ளத்தை பார்த்தா கசப்பான உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு முன்னால் ஆட்டுத்தோலை போத்தியவர்களாக இருப்பார்கள், ஆனால் உள்ளத்திலே ஓநாயை போல அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், என்ன இவர்களுக்கு தைரியம் தைரியம் வந்து விட்டதா? இவர்கள் என்னை ஏமாற்றி இவர்கள் நடப்பதற்கு இவர்களுக்கு தைரியம் வந்து விட்டதா? என்னுடைய சாத்தின் மீது சத்தியமாக நான் இவர்களை குழப்பத்திலே ஆக்கி விடுவேன், இவர்களை நான் அழித்து விடுவேன், இவர்கள் திகைத்து போய் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூமின்களை பற்றியும் பேசப்பட்டு இருக்கிறது, முனாஃபிக்குகளை பற்றியும் பேசப்பட்டு இருக்கிறது. வமினன் நாசி மையோஜிபுக்க கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துனியா, மனிதர்களிலே ஒருவன் இருக்கின்றான், உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அவனுடைய பேச்சு நாயகமே உங்களை ஆச்சரியப்படுத்தும். அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான் அவனுடைய இதயத்திலே உள்ளதை பற்றி. வஹுவ அலத்துல் ஹிசாம், அவன் பயங்கரமான விரோதியாக அவன் இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நம் சில விளக்கங்கள் இந்த ஆயத்தை பற்றி பேசணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான